மக்களே, வெல்கம் டு பிபிகே vlogs. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி செய்ய தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய போகிறேன் நான். சரி, ஓகே. பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். நாங்கள் எதில் நீங்கள் செய்ய போகிறோன்னா வெளியே அடுப்பில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் நானே செய்ய போகிறேன். எல்லோரும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் அப்பயே சொல்லிட்டேன், சப்பாத்தி பாய் தான் செய்கிறேன். அவர் நிறைய வீடியோ செஞ்சுருக்காரு, ஓகேவா, நிறைய பிரியாணி செஞ்சுருக்காரு. இன்றைக்கி அவரை பார்த்து 1 kg சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம், அடுப்பில் செய்ய போகிறோம். சரி, ஓகே. தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தேவையான பொருட்கள் இதான் அடுப்பு. இதாங்க அடுப்பு போட்டிருக்கேன். இந்த பேக்ரவுண்டு கேவலமாக இருக்கா. இதுதான் தேவையான பொருட்கள்: கல்லுப்பு, மிளகாத்தூள், பசுமல்லி, புதினா, தயிர், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, அடுப்பு, பட்டை, ஏலக்காய். சரி, ஓகே. அடுப்பை பற்ற வைக்கலாமா? பற்ற வைடா. ஐயோ மக்களே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. அப்புறம் வைடா. சரி, இந்த அப்படியே கேமரா பிடிச்சிக்கோ. டேய், வீடியோ ஸ்டார்ட். மக்களே, இந்த ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயம். மக்களே, வெங்காயம் இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கிட்டோடா 200 கிராம் 200 ml எண்ணெய். $450 கிராம் வெங்காயம், 200 கிராம். என்ன பாரு, வீடியோ போடு. வீடியோ கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கங்களா? லவங்கம் இல்லை மக்களே, லவங்கம் காலி ஆகிடுச்சு. இது அப்படியே வேகம் விடணும். அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா காலிக்கணும். ப்ரௌன் கலரில் ஆகணும். சரி, அது வரைக்கும் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கட் பண்ணு. ஓகே, அங்கே மக்களே நல்லா செவந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு கை ரெண்டாக கலந்து போட்டாச்சு. இங்கே பாருங்க, வைக்கணுவா. கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. அப்படியே ஒரு 20 செகண்ட் அப்படியே கலந்துக்கணும். வெந்து வருதுங்க நல்லா. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா செவக்க விட்டா பிரியாணி கெட்டு போகாம நல்லா இருக்கும். அதனால தான் நல்லா செவக்க விட்டோம். இப்போ அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. வதக்குமா. வதக்குது. தண்ணி ஊற்றாத, தண்ணி ஊற்றி அப்படியே ஊற்று. தண்ணி ஊற்றுற லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல. தக்காளி போடு. நல்லா அடி பிடிக்காம கலரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய பிடிக்கூடாது, அந்த மாதிரி கலரணும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். லைட்டு போச்சா? போதுமா?
காற்றை பார்த்துன்னு சொன்னீங்க போதும் மிக்ஸு அதுதான் இப்போ நல்லா கலந்தோம். பிரியா மிளகா போட்டு போடுறதுன்னா பிரியாணி கடையில் வந்து நல்லா செவன்னு வரும். நம்ம காஷ்மீர் பவுடரே போட வேணாம், கலர் பவுடரே போட வேணாம். இது பாருங்க எப்படி செவன்னு வந்துச்சு பாருங்க. இதுதான் இதெல்லாம் கலந்துக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்களா அந்த எண்ணெயோட சேர்ந்து எப்படி வீடியோ கட் பண்ணேன். என்னடா பண்ண தம்பி தம்பி வீடியோ ஆன் பண்ணி வீடியோ ஓடிந்தாங்க அதில் இப்போ நல்லா கலர் ஏறிச்சு. தக்காளி 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 பச்சை மிளகா அப்படியே போட்டுருக்கோம். மண்ணில் நல்லா கலந்து நீங்கள் இது ஸ்டவ்வில் போடணும். இதே மாதிரி பண்ணால் போதும். மக்களே அடுத்தது தயிர் 200 கிராம் தயிர் ஊற்றணும். நெக்ஸ்ட் 200 கிராம் தயிர் மக்களே. கண்ணை ரொம்ப எரியுது. 3 கிராம் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது வீடியோகிராஃப் அப்போ எனக்கு அதான் கட் பண்ணதுக்கே முடியல. எனக்கு எப்படிடா இருக்கும்? எனக்கு எப்படி நான் உட்காந்துக்கிற கேமரா பாருங்க 200 ml. நீங்க சொல்றீங்க நல்லா காஞ்சிக்கணும். அடி பிடிக்குது பார்த்தீங்களா? அடுப்பு காயுது இருக்கு பார்த்தீங்களா? அடுப்பு லைட்டாக காஞ்சி போயிடுச்சு. சரி வர இது மேலே தூக்கு இது மேலே வை. தள்ளி வை. வீடியோ ஆன் பண்ணியா? வீடியோ ஆஃப்ல தான் ஆன்ல தான் இருந்தது. சாரி மக்களே, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இல்லை வெயில் மக்களே, நான் என்ன பண்ணுறேன்? வாங்க வெயில் எப்படி அடிக்குது பாருங்க. இதோ பாருங்க வெயில் உங்களுக்கு கண்ணு கூட தெரியாது. கலர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் உப்பு உப்பு இதே சாப்பிட ஃபாலோ பண்ணு. தண்ணி தோணும் தண்ணி தோணும். தண்ணி ஊற்றி பண்ண கொதிக்கணும்ல. இது கொஞ்ச நேரம் அப்படியே மக்களே இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வேகணும். எனக்காட்டி இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் வேந்ததுக்கப்புறம் ஆகலாம் எப்படி ஆகுதுன்னு அப்படியே மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 10 minutes. எனக்கு எப்படிடா இருக்கும்? நான் வீட்டு மக்களே பாருங்க மூடி தந்தாச்சு. இப்போ ஒரு கலரி பாருங்க லைட்டாக அடி பிடிச்சி பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடிக்கலே இது பாருங்க நல்லா கலரியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றுறான். தண்ணி ஊற்றும் சிக்கனை போடுறான்னு தண்ணி ஊற்றும். இது பாருங்க தண்ணி ஊற்றி போதும்
போதுமா தண்ணி ஊற்றி வச்சுருக்குல்ல போதும் இப்போ இப்போ லைட்டாக மிளகாத்தூள் பத்தலை, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடலாம் இருங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எனக்கு கலர் இப்போ லைட்டாக அப்படி ஒரு கலரி மூடி விட்டுருங்க. நல்லா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கறி போடணும். ஓகேல இந்த கொடிச்சின்னு இருக்கு, அதுக்குள்ள ஒன்று சொல்லிடுறேன். அரிசி யூனிட் அரிசியாக இருந்தால் 3 வாட்டி எந்த அரிசினாலும் 3 வாட்டி கழுவிட்டு அப்படியே கொண்டாந்து விட்டுருங்க. அந்த அரிசி கழுவு கேப்பில் நீங்கள் வந்து சுத்தண்ணி ஒரு 3 லிட்டர் சுத்தண்ணியை சூட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து கேஸில். ஸோ அப்புறம் நீங்கள் கறி போட்டிருக்கப்போ கொஞ்ச நேரம் கலரிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சூட் பண்ணி வச்சிங்கள 3 லிட்டர் தண்ணி அது ஊற்றணும். ஸோ 3 லிட்டர் தண்ணியை நீங்கள் கழுவி வச்சுருங்க, சூட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா கழுவிக்கோங்க. நாங்கள் வந்து 1 கிலோ சிக்கன் 3 வாட்டி நல்லா கழுவி அது ஒரு பக்கம் ஊற வச்சுருங்க. அரிசி நல்லா 3 வாட்டி கழுவி ஒரு பக்கம் ஊற வச்சுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் 3 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் தவா எப்போ கேஸ் எப்போ போடுறீங்களோ அப்போயே நீங்கள் 3 லிட்டர் தண்ணியை சேர்த்து சூட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் சூட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். அது சொல்லுறது திருப்பி வீடியோஸ் இது பண்ணேன் அங்கே வந்துருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேலே இது பாருங்க நல்லா கொதிச்சு. இப்போ கறி கரெக்டாக இப்போ போடுறோம். 1 கிலோ கறி இது கேமரா எடுத்து தெரிஞ்சால் இருக்கணும். அப்படியே ஃபுல்லாக போட்டு அதை விட்டு ஒன்று ஒன்றா போடணும். பாட்டு நான் போடுறேன். குடுங்க குடுறா எல்லாம் போட தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் அப்புறம் எப்படிதான் நல்லா போட்டாச்சு. இப்போ லைட்டாக ஒரு கலர் மட்டும் கலரணும். லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கலர் சும்மா அப்படி லைட்டாக அப்படியே எண்ணெய் எல்லாம் அப்படியே மசாலா எல்லாம் ஓரமாக போயிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு சின்ன கலரையே மூடி விட்டுருந்தேன் திருப்பியும். இப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணுறது டைம் ஆயிடுச்சு. சைடில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். மக்களே மூஞ்சி இந்த இதான் ஆச்சு வடிகட்டியாச்சு. லைட்டாக அந்த சுத்தண்ணி சுடு பார்த்தாச்சு. நான் சுத்தண்ணி சொன்னேன்ல ஊற வச்சதுக்கப்புறம் அதில் போட்டுடணும். அதில் போட்டு 2 சேர்த்து எல்லாம் இது பாருங்க. தண்ணியோட ஊற்றக்கூடாது, தண்ணி அதிகமாயிடும். ஆமாம் அதான் சொல்கிறேன், அதுதான் நான் போடுறேன். மக்களே பார்த்தீங்களா அந்த அரிசி போட சொல்ல கலரே மாற்று. அரிசியை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், இதுதான் ஒஞ்சிக்கும். இது வந்து யூனிட் அரிசி. அரிசியும் போடணும், ஒரே இடத்துல போட விட அரிசியை. ஒரு சைடு கலர்றாங்க, ஒரு சைடு அரிசி போடுறாங்க. உடைக்கூடாது, அரிசி உடையக்கூடாது. அவ்வளோதான் முட்டிச்சு. அரிசி இருக்கு, கட் பண்ணுறேன். அரிசி போட்டுக்கணும். கட் பண்ணுறான்னா என்ன பண்ணுறேன் மக்களே? அரிசி எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த அளவு போதும். அரிசியும் இதுவும் ஒன்றா இருக்கணும் தண்ணி. அது பாருங்க, நம்ம கறிக்கு போட்ட தண்ணியே சரியாக போச்சு. உங்களுக்கு அப்படி சரியா இல்லைன்னா ஒரு அரிசி நிறைய இருந்து தண்ணி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி போட்டுருங்க. இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்படி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடணும். மூடினதுக்கப்புறம் உப்பு பார்க்கலாம். இது வெட்டாச்சு. கிட்ட வாடா. இது பார்த்தீங்கன்னா
இப்போ உப்பு பார்க்குற நேரம் சைடில் ஓரமாக எடுக்கணும். உப்பு கரெக்டாக இருக்கு. உப்பு கரெக்டாக இருக்கக்கூடாது. என்ன கேட்டாங்க? அது போயிடுச்சுன்னா அது போயிடும். மக்களே ஆயிடும். உப்பு கரெக்டாக இருக்கு. உப்பு கரெக்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஊற வைக்க போகிறோம். உப்பு ஊற வைக்க சொல்ல உப்பு இறங்கும். ஸோ இப்போ கரெக்டாக உப்பு இருந்தால் நம்ம காலத்தில் உப்பு இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போடணும். காரம் சுத்தமாக பத்தாது. காரமும் இன்னும் கொஞ்சம் போடணும். என்ன கேசரி போட்டு கொடுத்து இதுங்க உப்பு இவ்வளோ போடுறோம் போதும். அப்புறம் நம்ம சாப்பிட சொல்ல பிரியாணி மசாலா எடுத்து போடு. பிரியாணி மசாலா எடுத்து போடு டக்குனு அப்படியே. காரமாக சுத்தமாக பார்த்துருவாங்க. பிரியாணி மசாலா கேசரி போடுற அப்படியே போடு, கலர் வந்துடும் தானாவே. ரேட்டு பைசா பேச போடு. இதில் ஜப்பான் பிரியாணி பவுடர் போடல நாங்கள், சும்மா கொஞ்சம் உண்டு சும்மா டேஸ்ட்டுக்காக. சாரி போடு. நெக்ஸ்ட்டு கேசரி போடு. லைட்டாக கேசரி பவுடர். உங்கள் இஷ்டம், நீங்கள் கேசரி பவுடர் போட்டால் போடலாம், போடணும். ஏய் ரொம்ப போடக்கூடாது. ஏய் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு கலர், லைட்டாக ஒரு கலர், லைட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி அதிகமாயிடும். லைட்டாக கொஞ்சோன்றா ஊற்றணும். ஏய் தண்ணி இருக்குதுடா. போடு. போட சரியாடா. ஆ லைட்டாக சுத்தி அடி ஊத்தணும். அப்பதான் இப்போ அப்படியே ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். அந்த மசாலாலாம் அப்படியே எடுத்து மசாலா எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி உப்பு பார்க்கலாம். உப்பு போட்டாங்க. இப்போ நல்லா உப்பு உரைக்குது. உப்பு அப்படியே தொண்டைக்கு உரைக்கணும். உப்பு அப்படியே வீடியோ எடுக்க மாட்டோம். இது பாருங்க, உப்பு கரெக்டாக தொண்டைக்கு உரைக்கணும். உப்பு கரெக்டாக தொண்டைக்கு உரைக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது தொண்டைக்கு. ஸோ இப்போ மூடி வச்சுட்டு ஒரு half an hour 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அதுக்கடுத்து டம்மு போடணும். அதுக்கடுத்து வீடியோ முடிச்சுக்கலாம். மக்களே இது பாருங்க, எப்பயுமே நம்ம இது தர சொல்ல இப்படி தரக்கூடாது. இதுனா இங்கே நெருப்பு ஃபுல்லாக வச்சிடும். ஸோ எப்பயுமே நம்ம இப்படி தான் தரணும். அதை பார்த்தீங்களா? தண்ணி இறங்கிக்குது. அழகா தண்ணி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலரு தண்ணி இறங்கிடுச்சு. இப்போ நம்ம தம்மு போட்டால் இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ தம்மு போடணும். லைட்டா டேஸ்ட் போடலான்னு பார்த்தேன். மக்களே தம் போட போறோம், வாங்க பார்க்கலாம். அப்போ அடியில் இருக்குதா? அடியில் என்ன பண்ணுறது? சரி எத்தனை மேலே போடணும். சரி எடுத்து போட்டால் தட்டு பாழாது. அது போகலாம். மாமா என்னம்மா போடுறேன்? அடியில் இருக்குதும்மா. அதை எடுக்கலாமா? பாருங்க பீசஸ்லாம் போடு, அப்பதான் கரெக்டா வரும். அதான் அதான் டம்மு. சரி டம்மு போடுறாங்க, இப்படிதான் போடணும். என் கேமராமேன் சரியான ரூஃபு கேமரா, ஒழுங்காகவே எடுத்து தெரியல. போறண்டா. அது உள்ள போயிருங்க பிரியாணி இல்லை பாதிக்கு. பாருங்க அது அப்படியே மேலே நல்லா பக்கமாக போட்டா அவ்வளோதான். தம்மு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ அந்த கறி எடுத்து போடு, லைட்டா கொதிக்கிற கறி எடுத்து போடு. கீழே நாலா பக்கமாக தருவி விட்டணும். அது எடுத்துமா எத்துரு கீழே நாலா பக்கமும் போட்டுருணும். சட்டரில் இருந்தால் தீஞ்சு போயிடு, ரெடி பிடிச்சி போயிடு. ஏய் எல்லாத்தையும் எடுத்துரு, அந்த கூட எடுத்துரு.
இந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடியில் நாலா பக்கமும் அங்க துணி பத்தி சேர்த்து உஷாரா விட்டுறணும். இருக்கணும். துணி பத்தின்னு போ பாத்துக்க. அட பைத்துக்கார. ஏன்னா சென்டரில் இருந்தால் தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போச்சு. ஏய் போடுடா. அவ்வளோதான். ஏன் மூளையிலலாம் இந்த பக்கம் யாரும் நடக்க வேணாம். ஸோ இந்த சென்டரில் அவ்வளோதான். அங்கெல்லாம் அடி பிடிக்கும் பாரு. அந்த இது இதெல்லாம் எடுத்துருன்ற அந்த கல்லாட இதெல்லாம் அடி அப்படியே எடுத்துரு, ஃபுல்லாக எடுத்துரு, அப்போதான் கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த அடி பிடிக்கும் கீழே வந்து. போடுடா. அவ்வளோதான் நமக்கு இப்படியே விட்டாச்சு. பார்த்து போமா. அவ்வளோதான். தம்மு இப்படியே விட்டு ஒரு கொஞ்ச நேரம் பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். இதுன்னு போற. யாரு கீச்சது பேண்ட்டை? இல்லை ஏய் நெருப்பு இல்லாத எடுறா. மொல்லமா இடு இழு இடு. டக்குன்னு இழுத்து டக்குன்னு கொட்டிடணும். அந்த பக்கம் இருந்து அதுதான் செய்யணும். அதை விட்டுட்டு இன்னும் பாரு. இருறா தூக்கூடாது. கரண்டி குடுறா. இப்போ தூக்கு. மொல்லமா தூக்கு. வெடிக்குது. அப்படியே எடுத்துன்னு போயிடணும். இந்த தூக்கம் அப்படியே விடு நான் தூக்குறேன் விடு. நடு தூக்கு. அவ்வளோதான். விட்டு விட்டு. ஏய் நெருப்பு வந்து. வேணாம் இது அப்படியே முடி அப்படியே தீன் போயிடு. அந்த மூலையில போட்டுரு. இரு டம் அடங்குதான்னு பார்க்கலாம். இரு அப்படியே வை கொஞ்சம். இந்த பக்கமா வை. எட்ரா எடு. இல்லை பார்த்தீங்களா பிரியாணி ரெடி வந்துருக்குன்னு. இப்போ அப்படியே ஒரு திருப்பி பார்க்கலாம். செம கலருங்க. ரசி வந்துச்சு இது பாருங்க. பாருங்க. ஆளுங்க ரசி ஆள சரியா இருக்கும். அரிசி நமக்கு லைட்டாக வேகலை. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நான் முதல் வாட்டி இனிமேல் செய்யறதால வரல சரியா. நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. சப்பாப்பாயே சொல்லிப்போம் 3 வாட்டி செஞ்சு தான் வரணும். ஸோ அவ்வளோதான். நெய் ஊற்றணும்னா எல்லாத்தையும் அப்படியே திருப்பி நெய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் உள்ளே ஏறும். ஓகேவா? இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். அங்கே வீடியோ கொத்தமல்லி பிறகுதுரா. அவ்வளோதான். கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டாச்சு. 1 கிலோ கரெக்டாக இருக்கும் மக்களே. திருப்பி டம்மு கொஞ்ச நேரம் போட்டிருக்கேன். நான் வேகன்னு சொன்னேன்ல. ஸோ டம்மு போட்டிருக்கேன். வெந்திருக்கோம் நம்புகிறேன். சரி அப்படியே முடிக்கிறேன் வீடியோ இருந்து. சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு தேங்க்ஸ்னு ஒரே ஒரு சப்பார் பாக்கி தேங்க்ஸ்னு ஒரே ஒரு இது மட்டும் போடுங்க ப்ளீஸ். சரி ஓகே பாய். பிரியாணி